ஸோ கொலம்பஸ் என்ன செஞ்சார், அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு போகும்போது அண்ட் பெப்பர், இந்தியாவையும் பெப்பரும், ஏன்னா வாட் வாஸ் ஃபேமஸ் இன் இந்தியா, பெப்பர் இஸ் ஃபேமஸ் இன் இந்தியா. ஸோ அதுக்காகவே அவர் இந்தியாவை கண்டுபிடிச்சி பெப்பர் வாங்குறதுக்குன்னு அவர் கிளம்புனார். பட் ரேன் இன் டு அமெரிக்கா அண்ட் த சில்லி. ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அதுவரை அமெரிக்கா யாருக்குமே தெரியாது. அமெரிக்காங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் மிளகா யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால மிளகாவையும் கண்டுபிடிச்சாங்க. வாஸ்கோ ட காமா 6 years later went around Africa to reach Kozhikode. So after 6 years 1492க்கு கொலம்பஸ், அதுக்கு எக்ஸாக்ட்லி 6 years ஆஃப்டர் வாஸ்கோ ட காமா ஒரு போர்ச்சுகீஸ், அவர் என்ன செஞ்சார், he went around Africa. ஆஃப்ரிக்காவை சுற்றி எங்கே வர்றதுக்காக ஆஃப்ரிக்காவை சுற்றி அவர் வந்தாராம், கோழிக்கூடு. கோழிக்கூடு எங்கே இருக்குது, இந்தியாவில். ஓகே, த ஹோம் ஆஃப் பெப்பர். கோழிக்கூடு இஸ் இன் கேரளா. These voyages ended the very profitable trade that the Arabs and the Romans had built up over the centuries. ஓகே, ஸோ சென்ச்சுரிஸ்னால் 100 ஆண்டுகள். சரி, 100 ஆண்டுகளாக ரோமன்ஸ், அரப்ஸ். ரோமன்ஸ்னால் யார், பீப்புள் தோஸ் வர் இன் பீப்புள் ஃப்ரம் ரோமன் கண்ட்ரீஸ். சரியா, அரப்ஸ் மீன்ஸ் ஃப்ரம் அரேபியன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் லாபமான வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க உருவாக்கின ஒரு தோற்றத்தை ஒரு இதெல்லாம் உடைச்சி போடுற அளவுக்கு மிளகும் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சான். ஓகே, தே செட் த ஸ்டேஜ் ஃபார் அ நியூ வேர்ல்டு. இப்போ இந்த மிளகா என்ன செஞ்சான், மிளகுலாம் என்ன செஞ்சான், ஒரு புது உலகத்தை உருவாக்கிச்சு தான். பிகாஸ் ஸ்டில் தென் சில்லி வாஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரடியூஸ் டு எனி ஒன். மிளகாய் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. மிளகை நிறைய பேர் அவ்வளோ தூரம் வந்து அப்படிலாம் இருந்தாங்க. ஸோ நவ் சில்லி இஸ் வெரி மச் ஃபேமஸ். மிளகை விட மிளகாவை தான் இப்போ மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலி நவடேஸ் பாருங்கள், பழைய காலத்தில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை கிராண்ட்மாஸ். சரியா, எங்கள் பாட்டிமார்கள்லாம் அவங்க நல்லா என்ன செய்வாங்க, மசாலா அரைப்பாங்க. சாம்பார் வைக்கிறதுக்குமே முழு மஞ்சள் எடுப்பாங்க, அம்மி கல்லை வச்சு தட்டி அதை அரைப்பாங்க. அப்புறமா மிளகு அதையும் அரைப்பாங்க. கொஞ்சம் வத்தல் தாளிக்கிறது தான் போடுவாங்க. சரியா, மிளகு அரைப்பாங்க. அண்ட் தென் தே யூஸ் இந்த உள்ளி இல்லையா, உள்ளி அண்டு ஆல்சோ அது என்னது, ஐயோ ஐ ஃபோகாட். ஆமாம், இதெல்லாம் போட்டு அரைச்சி இது பண்ணுவாங்க. வத்தலை மட்டும் தாளிக்கும் போது என்னச்சுங்க, 2 வத்தலை கிள்ளி அந்தளவு போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தே யூஸ் டு மேக் இன் தோஸ் டேஸ். சுக்கு, இஞ்சி யூஸ் பண்ணாலும் சுக்கை கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் நவடேஸ் சி பீப்புள் ஸ்டாப்ட் யூஸிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். தே டோன்ட் யூஸ் தீஸ் அட் ஆல். சாம்பார் வைக்கும்போது மிளகா போடாமல் நம்ம மிளகு போட்டுப்பாங்க. இட் கிவ்ஸ் யுவர் பெஸ்ட் டேஸ்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் ஹெல்தி டூ. பெப்பர் இஸ் ஹெல்தி டூ. ஓகே, மிளகாவும் ஹெல்தி தான் இல்லைன்னு இல்லை. ஸோ ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட், how do you think the expansion of the spice trade set the stage for a new world? So the question is asked here. The question கேட்கப்பட்டிருக்கு, how do you think the expansion of the spice trade set the stage for a new world? So இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம after the lesson பார்ப்போம். Okay, so now spices were always an important part of India's trade. ஓகே, ஸ்பைசஸ் வர் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ட்ரேட். இந்தியாவுடைய வியாபாரத்துக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு தான் ஸ்பைஸ். இந்தியாக்காரன் உரப்பை வியாபாரம் பார்க்கட்ட அவனுக்கு அது ஒரு ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி. சரிதானா? ஓகே, ஸ்பைசஸ் வர் ட்ரேடட் வித் மெசோபொட்டாமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட் அண்ட் அரேபியா. ஓகே, எந்தெந்த நாடுகள்லாம் உரப்பு பொருட்கள் வாங்கினாங்க அப்போ பார்த்துக்க. இவங்க மட்டும்தான் உரப்பு யூஸ் பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரீஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெசோபொட்டாமியா, சைனீஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. சுமேரியா, ஈஜிப்ட் அண்ட் அரேபியா
along with perfumes and textiles as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilizations. ஓகே, அதாவது 7,000 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னது இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், உரப்பு, இந்தியாவிட்டேருந்து உரப்பு ப்ளஸ் அந்த பர்ஃப்யூம்ஸ்னால் சென்ட் இல்லையா, இதுக்குரிய வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல்ஸ் துணிகளும் அரபு மக்கள் என்ன செஞ்சாங்க, வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்களாம். எப்போ கிரேக்கரும் ரோமர்களுடைய சிவிலைசேஷன் அவங்க குடியிருப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே. Indian epics and in writings dating back to the Roman Empire in the 1st century AD. Okay, Indian epics and in writings dating back to the Roman Empire in the 1st century talk about the cloves. Okay, அதாவது 1st century ரோமன் எம்பையரில் உள்ள 1st century இந்தியன் எபிக்ஸ் தான். இந்தியனுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது அதோட எழுதி வச்சுருக்கு, எல்லாம் டேட் போட்டு எல்லாம் ரைட்டிங் கரெக்டாக இருக்குது. ரோமன் எம்பையர் காலத்திலேயே அவங்களுடைய 1st centuryலேயே எழுதியிருக்கு. என்ன தான் இந்தியாவுடைய ஒரு ஸ்பைஸுக்கு பற்றி, என்ன ஸ்பைஸுனால் கிராம்பு, க்ளோவ்ஸ், அதை பற்றி எழுதியிருக்கு. Thousands of years ago, the great masters of Ayurveda had listed the uses of spices for cooking and in medicines. ஸோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் த கிரேட் மாஸ்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய வல்லவர்கள் என்பாங்களா, ஸோ ஆயுர்வேதாவில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய வல்லவர்கள் என்ன செஞ்சுருக்காங்களாம், இந்த உரப்பை குறித்து சமைக்கிறதுக்கும் மருந்தாக யூஸ் பண்ணுறதுக்குரிய மகத்துவங்களை லிஸ்ட் பண்ணி எழுதி வச்சுருந்தாங்க. While these spices are readily available today, there was a time when people risked their lives to get Indian spices. இப்போ இன்றைக்கி எல்லா பக்கமும் நம்மளுக்கு ரெடியாக கிடைக்கி, எங்கே போனாலும் நம்மளுக்கு கிடைக்கும். கிராம்புனா கிராம்பு, மிளகுனா மிளகு, பட்டைனா பட்டை, ஜாதிக்கான ஜாதிக்காய், எது வேணாலும் கிடைக்கும். பட் ஒரு காலத்திலே ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை ரிஸ்க்குள்ளாக, ஆபத்துக்குள்ளாக நேரிட்டு இந்தியா வாங்க வேண்டிய ஒரு நிலமை இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் மெசோபொட்டோமியா, சுமேரியா, சைனா, ஈஜிப்ட், அரபு, இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும், கடல் தாண்டி, எத்தனையோ கடல் தாண்டி அவங்க என்ன செய்யணும், அந்த காலத்துலலாம் ஒன்லி சீ ரூட்ஸ், ஸோ எல்லாம் தாண்டி அவங்க என்ன செய்யணும், வரணும். அது மட்டும் இல்லை, சீ ரூட்ஸ் மட்டும் இல்லை, கடற்கரைக்கு இறங்கின உடனே வாங்கிடலாமா? நோ, தேல் ஹாவ் டு வாக். ஹவ் லாங் வி டோன்ட் நோ. எவ்வளோ தூரம் நடந்தாங்களோ, காட்டுக்குள்ளேயா நாட்டுக்குள்ளேயா வி டோன்ட் நோ. ஸோ மெனி ரிஸ்க். புயல் காற்று வந்தாலும் அங்கே லைஃப் இருக்குமா இருக்காதா இல்லையா, கடலுக்குள்ளே என்னெல்லாம் ஆபத்து வி டோன்ட் நோ. ஸோ அவ்வளோ ஒரு ஆபத்தான நிலைமையில அவங்க என்ன செய்யணும், வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க. During the Middle Ages, a pound of ginger was worth the price of a sheep. அப்பா, ஸோ மிடில் ஏஜில் ஒரு பவுண்டு, ஓகே, ஒரு பவுண்ட் ஜிஞ்சருக்குரிய ரேட் என்னதான் தெரியுமா, ஒரு ஷீப், ஒரு செம்மறி ஆடுக்குரிய விலை தான் இருந்துச்சு. அப்போ ஜிஞ்சர் அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருந்தது. A pound of maize was equal to the price of 3 sheep or half the price of a cow. மேஸ் அதுவும் ஒரு உரப்பு தான். அதுவுமே என்னது, ஒரு பவுண்ட் ஆல்மோஸ்ட் 1 kg. ஓகே, ஐ வில் செக் அவுட் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, பவுண்டு, ஒரு பவுண்டுக்கு என்னென்ன 3 செம்மறி ஆடுடைய விலை, ஒரு பவுண்டு மேஸ். எப்பா, ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ கவ். ஒரு மாடு வாங்கினா அதுக்குரிய அரை விலை. Pepper was the crown jewel of all spices. Pathiya, pepper was the crown jewel of all the spices. Okay, children, we'll meet again tomorrow in the next video with more ideas and pictures and meanings. Till then, take care of yourself and be safe. Please take out a new page, copy down the meanings of this lesson that I've told you as a homework and write it down. Thank you.